ஒரு இண்டிவிஜுவலோடைய லைஃப்ல இன்சூரன்ஸ் அப்படின்றது எவ்வளவு முக்கியமானதா இருக்கு. ஏன்னா போக போக லைஃப்ல வந்துட்டு அதுவும் நம்மளுடைய லைஃப்ல ஒரு முக்கியமான தேவைப்படக்கூடிய விஷயமா மாறிக்கிட்டு வருது. அப்படி இருக்கும்போது பீயிங் இன் இன்சூரன்ஸ் கம்பெனி ஒரு ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க, அதுக்கு முன்னாடி நிறைய உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. எவ்வளவு இம்பார்ட்டன்ட் இன்சூரன்ஸஸ் ஃபார் அன் இண்டிவிஜுவல்? பொதுவாகவே இன்சூரன்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுலேயும் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பட் நம்ம நாட்டில் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் பற்றி அதிகமாக மக்களுக்கு தெரியாமல் இருந்தது. கோவிட் பேண்டமிக் அந்த 2 வருஷத்துல வந்து எல்லாருக்குமே ஹெல்த் இன்சூரன்ஸ் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் அட்லீஸ்ட் போய் சேர்ந்துருக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து இந்தியாவில் வந்து தரமான டாக்டர்ஸ், உலகத்தரத்துக்கு ஈக்குவலான டாக்டர்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸும் வி ஹாவ் வெரி குட் குவாலிட்டி. பட் இதோட ஃபெசிலிட்டிஸ்லாம் பயன்படுத்தணும்னா நிச்சயமாக செலவழிக்க வேண்டும். அதை செலவழிக்கிறதுக்கு இன்னைக்கு மெடிக்கல் காஸ்டும் அதிகமாயிட்டே இருக்கு. அதை செலவழிக்கணும்னா கையை விட்டு செலவழிக்கணும் ரொம்ப கஷ்டம். பட் வி ஹவ் சீன் தேர் ஆர் பீப்புள் ஹூ ஹவ் சஃபர்ட் சம் சிக்னஸ், ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி அவங்ககிட்ட கொடுக்கறதுக்கு பணம் இல்லை, இன்சூரன்ஸும் இல்லை, அதனால அவங்க ப்ராப்பர்ட்டிஸை வித்து இல்லை கடன் வாங்கி தே கெட் இன்டு எ லோன் ட்ராப். ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்லாம் அவாய்ட் பண்ணணும்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். டுடே ஐ வுட் சே without health insurance no family can really peacefully live. அதனால எல்லா மக்களுக்கும் எல்லா தனிநபருக்கும் ஹெல்த் இன்சூரன்ஸ் இன்னைக்கு தேவையான இன்றியமையாத ஒன்றாகும். ஓகே ஓகே. முன்னெல்லாம் இருக்க இடம், உண்ண உணவு, உடுக்க உடைன்னு சொல்ற மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸும் ஒரு முக்கியமான அடிப்படை தேவையாக மேண்டேட்டரியா மாறி இருக்கு இன்னைக்கு.